வணக்கம். இதுல ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்றேன். அனுபவத்துல சொல்றேன். நான் பார்த்துட்டு வந்து கடந்து வந்த பாதைகளையும் நான் சொல்றேன். அ இப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து பொண்ணுங்களாகட்டும், பசங்களாகட்டும் யாரையுமே நம்ம குறை சொல்றதுக்குலாம் இல்ல. எல்லாம் நல்ல டைப் தான் நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சத மெச்சூரிட்டி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் பெருசு அப்படின்லாம் சொல்றது கிடையாது. நம்மள விட பல பல மடங்கு டேலண்டா இருக்கிறாங்க. நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, படிக்கிறாங்க, செம்மையா இருக்காங்க. அப்பா, அம்மா சொல்றத கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில பேத்துக்கு வந்து அப்பா, அம்மா சொல்றது தப்பாவே தோணும். அது வந்து நம்ம இப்ப இப்ப வந்து தப்பா தோணும். அத எடுத்துக்காம, நம்ம எடுக்கிறது தான் கரெக்ட்டான முடிவு அப்படின்னு தான் நமக்கு தோணும் மைண்டு. குழந்தைகளுக்கு. அ எந்த வயசு கல்யாணம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம வயசாயிட்டாலும், அவங்க நம்மளுக்கு குழந்தை மாரி தான். அப்படித்தான் அவங்களுக்கு தோணும். ஆனா, ஒரு விஷயத்துல படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்பா, அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்ல அது பார்க்காட்டி கூட இருக்கட்டும். ஒரு தனியா நீங்களா வந்து ஒரு பையன தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்ல ஒரு பொண்ண தேர்ந்தெடுக்கிறீங்க. அது 2 பேர்த்து இதுவும் வந்து அட்ராக்ஷன். அது வந்து லவ்னா அட்ராக்ஷன். அந்த முகபாவனை, அழகு, அவங்க சிரிக்கிறது, ஒரு சில்லியா பேசுறது, அந்த அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் அப்பதான் வரும். 18 15லருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். 15, 16லருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாரி நான் நெறைய பார்த்துருக்கிறேன். அ 2 பேருமே வந்து நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டோம்னா, நம்ம எப்படி வாழணும் அதுல, எப்படி வாழ்க்கை போகும். அப்பா, அம்மா சப்போர்ட் இல்லாம ஒரு ஒரு இடத்துல வந்து 2 ஃபேமிலியுமே சப்போர்ட் இருக்காது. இவங்க 2 பேரும் மும்முரமா இதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த ஏஜ் வந்ததே 18 வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. நீங்க பண்ணிக்கிட்டு போயிரலாம் ஓகே. இந்த பக்கம் சப்போர்ட் இல்ல, அந்த பக்கம் சப்போர்ட் இல்ல. ஒரு ஒரு கட்டத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து சப்போர்ட் குடுக்கலாம். இல்லன்னுலாம் இல்ல, சப்போர்ட் குடுக்கலாம். ஆனா, ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டு ஒரு சில பேர் குடுக்கவே மாட்டாங்க. சப்போர்ட்டே குடுக்காம அப்படியே விட்டுருவாங்க. அது உதாரணமா வந்து மலர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கூட சொல்லலாம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை, கால் ஒடிஞ்சு அவங்க வீட்டுக்காரர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போய், அவங்க அம்மா, அப்பாவும் கண்டுக்காம அந்த குழந்தை பசங்கள 2 பேத்தையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் அப்படின்னா, கண்மூடித்தனமா அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் அத நம்பிருச்சு. கண்மூடித்தனமா அவர லவ் பண்ணி, கண்மூடித்தனமா அனுபவிச்சு, எல்லாத்தையும் வெறுத்துட்டு வந்துருச்சு. அதுக்கு மேல அந்த இத வந்து அவங்க தாங்கிக்க முடியல. இப்ப எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. அ உண்மையிலேயே சொல்றேன். சிங்கப்பெண்ணுனா அதுதான் நான் சொல்லுவேன். அ வெளிய வந்துட்டோம். பசங்க வந்துட்டாங்க. நீ அந்த பசங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும் அப்டின்ட்டு, அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க யூடியூப் சேனல் மலர் லைஃப்ன்னு இருக்கும் பாருங்க. அவங்களோட ஸ்டோரி பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறவங்க, எந்த பெண்ணுக்களா இருந்தாலும், எந்த பசங்களா இருந்தாலும், அத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாமான்னு தோணும். வேண்டாம் நம்ம அப்பா, அம்மா பேச்சு கேட்டு பண்ணுவோம். எதுக்கு அப்பா, அம்மா பேச்சு கேட்கணும்னு நான் சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே வந்துருச்சு. 2 பேரும் ஜாப்க்கு போறீங்க, வேலை பார்க்குறீங்க பண்ணிரலாம். ஆனா, அப்பா, அம்மா சப்போர்ட் இல்லாம வாழ்றது ரொம்ப ஒரு கடினமான வேல. இன்னும் சொல்றேன். இப்ப நான் தனிமையா இருந்துட்டு வேலை பண்ணேன் பாருங்க. அதே மாரி தான் அந்த பொண்ணுக்கு, பசங்களுக்கு அவ்வளோக்கா இருக்காது. ஒரு கொஞ்ச நாள் ஓகே. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய்க்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் அப்படின்னு வர்றப்ப, அந்த இதுல வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிருப்பாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வீட்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அப்பா, அம்மாவ நினைக்க வேண்டியது வரும். ஏதோ ஒரு பண கஷ்டமோ, இல்ல ஏதோ ஒரு சில வீட்டுக்காரர் திட்டுறாரு. ஏதோ ஒரு இதுல வந்து கஷ்டம் வரும். மேக்ஸிமம் 100க்கு 100 வந்து பசங்க தான் பொண்ணுங்கள ஃபர்ஸ்ட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சில பெண்கள் 100க்கு ஒரு 40, 50% பெண்கள் போட்டு டார்ச்சர் பண்றதுன்னு இருக்குது. நான் அதையும் சொல்ல மாட்டேன். இருக்குது 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனா அதிகமா டக்குன்னு டார்ச்சர் பண்றது பசங்க தான் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணுங்கள. அது பிரெக்னன்ட் ஆகட்டும், லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரெக்னன்ட் ஆகட்டும், அத விட்டு போட்டு வேலைக்கு ஓடிர்றாங்க. சிலது தான் பப்ளிக் ஆகுது. சிலதெல்லாம் பப்ளிக் ஆகாமயே அந்த பொண்ணுக்கு வந்து நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். தயவு செஞ்சு அப்பா, அம்மா சொல்ல வரைக்கும், கல்யாணம் பண்ணி வைக்க வரைக்கும் பொறுமையா இருங்க. ஏன்னா அந்த ஏஜ்ல அப்படித்தான் இருக்கும். அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படித்தான் கொண்டு விடும். அத கட்டுப்படுத்தி கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒண்ணு அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனா என்ன என்ன ஒரு உங்களுக்கு ஒரு சாதிச்சற மாரி என்ன கிடைச்சிற போது நான் அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. எதுவுமே பண்ண முடியாது. தனி குடித்தனம் போகணும். நீங்க என்னதான் எல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கு அப்புறம் நீங்க சம்பாதிக்கிற காசு தான் உங்க கையில நிக்கும். அந்த கையில நிக்கிற காச வச்சு வீட்டு வாடகை குடுப்பீங்களா? வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும். நெறைய இருக்குது. நல்லா செட்டில் ஆயிட்டு கூட அப்பா, அம்மா பேச வச்சு, பேசி கன்வின்ஸ் பண்ணி, அதெல்லாம் நீங்க பண்ணி கல்யாணம் பண்ணி ஓரளவுக்கு வாழலாம். அப்பா, அம்மா சப்போர்ட் இல்லாம நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும், அதுக்கு ஒரு சில டைம் வர்றப்ப மனசுல பயங்கர வேதனை வரும். நெறைய பெண்கள் இதுல போய் ஏமாந்து மாட்டி பசங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. போயிருவாங்க. பெண்களுக்கு தாங்க பிரச்சனையே. குழந்தை உண்டாயிருதா, அத வந்து அவன விட்டுப்புட்டு ஓடியே போயிடுறாங்க. இந்த பெண்கள் அத விட முடியாம, அந்த குழந்தையும் விட முடியாம, அதுவும் வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு, என்னதான் படிச்சிருக்கட்டும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை வரும். ஒண்ணும் அப்பா, அம்மாவ நெனச்சு நெனச்சு டெய்லி வேதனை படணும். அங்க போனா அவங்க ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு இது. இன்னொன்னு வந்து புருஷன் விட்டுப்புட்டு ஓடிடுறான். இல்ல அவன் தனியா போய் அப்பா, அம்மாவோட போய் சேர்ந்துக்குவான். அப்ப அங்கேயும் கூப்பிட மாட்டாமா, அங்க போய் கேஸ் போடுறதா, பொழைக்கிறதா, வேண்டாமான்னு கஷ்டம் தோணிக்கிட்டு இருக்கு. போய் கேஸ் குடுத்தோம்னா மொத்தத்துக்கே போயிருவாங்களோ என்னமோ அப்படிங்கிறது இருக்கும். ஆனா சில பெண்கள் துணிஞ்சு ஒரு போல்டா இருக்கிறவங்கன்னா சாதிக்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள பல கஷ்டங்கள் இருக்கும். அதே அப்பா, அம்மா பார்த்து வச்ச கல்யாணத்துல கஷ்டம் இருக்காதா? அப்படின்னா இருக்கும். அதுலயும் கஷ்டங்கள் இருக்கும். ஆனா கொஞ்சம் அப்பா, அம்மா ஆதரவு குடுப்பாங்க.
ஒரு பொண்ணு கஷ்டப்படுறப்ப ஆதரவு குடுப்பாங்க. அது என்னுடைய இதுல நானே பார்த்துருக்கிறேன். நான் வந்து அந்த இதுல வந்து லவ் பண்றோம்னு பேசணும் அது ஒரு பக்கம் இருக்கு. நான் வந்து அப்பா, அம்மா சொன்ன மாப்பிள்ளைய மட்டும் தான் கல்யாணம் பண்ணேன். நான் வந்து எந்த ஒரு விதத்திலயுமே கூட வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எனக்கு இல்ல அப்போலாம். ஜாலியா பேசுறோமா அதோட சரி. அது மட்டும் தான். அதுக்கு மேல கல்யாணத்து வரைக்கும் போறது, லவ் பண்றது அதுக்கெல்லாம் நான் பின்தாங்கி வச்சு தான் இருந்தேன் நானு. அம்மா, அப்பா நான் சொல்லிட்டு ஒரே பேச்சுல எப்ப எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, அப்பா பார்த்து வச்சுக்கிற மாப்பிள்ளை எனக்கு போதும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க தயவு செஞ்சு அப்பா, அம்மா 2 பேரும் சேர்ந்து பண்ற கல்யாணம் தான் ஓரளவுக்கு நிலைக்கும். அது சப்போஸ் அது போயிருச்சுன்னா கூட, நம்ம அத கொஞ்சம் எடுத்து நிறுத்துவாங்க. நம்மளுக்கு இன்னொரு லைஃப் குடுக்கலாம். இல்ல அப்டின்னா அவங்க அவங்க வந்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சுட்டு போகணுமோ அப்படிங்கிறது அப்பா, அம்மாவுக்கு தெரியும். கண்டிப்பா தன் புள்ள கஷ்டப்பட்டுச்சுன்னா, இதுலருந்து நம்ம விட்டுட்டு ஒதுங்கி போகக்கூடாது அப்டின்னு இருப்பாங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறது சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, லவ் பண்றதுல வந்து கொஞ்சம் கராரா இருந்துக்குங்க. இதெல்லாம் பேக்கிரவுண்ட் எல்லாம் பார்த்துக்குங்க. உங்க உடல் டச் பண்ற அளவுக்கு வந்து தயவு செஞ்சு பசங்களுக்கு இடம் குடுத்துறாதீங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சா நீங்க வச்சுக்கோங்க. புரியலன்னா அத விட்டுட்டு போயிட்டு போது. நான் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நெறைய பொண்ணுங்கள பார்க்குறேன். தவிச்சுக்கிட்டு கதறுதுக. கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்லன்னா லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரெக்னன்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பார்க்கணும். இது எது எது வரைக்கும் நல்லது, எது வரைக்கும் கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டயத்துல தெரியாது. பூ வாங்கி குடுத்தானா? ஓ! அழகா பூ வாங்கி குடுத்தேன். சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு. ஹேப்பியா பேசுனேனா? ஒரு முத்தம் குடுத்தானா? நம்மளுக்காகவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற வந்தோம்னா வந்து சைக்கிள்ல வந்து சுத்துறான், இல்ல வண்டியில வந்து சுத்துறான். இந்த மாரி இருக்கும். ஆனா அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் அது மட்டும் தான். உன்னுடைய முகத்துல அவனுக்கு அட்ராக்ஷன், உன்னை அடையணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். ஜென்ஸுக்கு முக்காவாசி பேர் நான் தப்பா யாரையுமே சொல்லல. சில பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறவங்க தான் நெறைய இருப்பாங்க. இன்னொன்னும் சொல்றேன் அதுல. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போறதோட மட்டும் இல்ல, உன்னை பத்தி பல இடங்களில் கேவலமா பேசுவாப்படி. என்ன? நான் கண்ணார கேட்டுருக்கிறேன் நான் காதுல. அவங்க அவங்கள யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு யாருகிட்டயும் சொல்லாது. சொன்னா மானம் போயிரும்ன்ட்டு. இவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், தோழி ஏதோ கத்தா புத்தான்னு என்னென்னமோ இருக்குது அத்தனைட்டும் சொல்லுவேன். நாய், கோழி, கூவரம் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். அது சொல்றப்ப அவனுக்கு ஒரு கெத்தா தெரியும். நான் ஒரு ஆம்பள, நான் பண்ணிட்டேன், மேட்டர் பண்ணிட்டேன். அந்த பொண்ண இப்ப லவ் பண்ணி முடிக்கிட்டு வந்துட்டேன்னு அந்த மாரி கெத்தா தோணும் அவங்களுக்கு. அந்த மாரி இடம் மட்டும் குடுத்துறாதீங்க. லவ் பண்ணாலும் அந்த மாரி இதுக்கு போக்கூடாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்பா, அம்மாவ ஆ அவங்க ஒரு ஆதரவோட மட்டும் நீங்க பண்ணுங்க. இல்ல நீங்க தனியா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கஷ்டங்கள் வரும். அத அனுபவிக்கிறதுக்கு திறமை இருக்கணும். 2வது வந்து ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், உங்கனால அத வந்து ஸ்டெடியா வளர்த்துற கூட தெம்பு இருக்காது. ஒரு பக்கம் அப்பா, அம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஓகே. ஏத்துக்கல அப்படிங்கிற டயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படணும் நீங்க. கஷ்டப்பட்டா மட்டும் தான் அந்த குழந்தைகள வந்து வளர்த்துறக்கோ, இல்ல ஏதோ பண்றக்கோ முடியும். அதுக்குள்ள சாப்பாடு சரியில்லாம, உடம்புக்கு முடியாம, நல்ல சாப்பாடு இப்ப அம்மா வீட்ல தான் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணி போடுவாங்க. நீயா சமைச்சு சாப்பிடணும். நீயா அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கணும். அவன் வந்து வீட்டு வாடகை குடுக்குறான், நான் குடுக்கலையான்னு கூட தெரியாது. நெறைய அப்படி போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பெண்களாகட்டும், பசங்களாகட்டும் இந்த அ பார்த்தோமா, லவ் பண்ணா உடனே அடுத்த செகண்டே லவ் பண்ணிட்டு உடனே நம்ம டச் பண்றது தான். நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு மட்டும் போகாதீங்க. இது 100க்கு 100 உண்ம. உங்களுடைய லைஃப்ப வந்து ரொம்ப பாதிக்கும். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்றேன். வேற எந்த விதத்திலும் இல்ல. நன்றி, வணக்கம்.